ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு குடும்பத்தோட போறோம். இந்த பொழுத மகிழ்ச்சியாவும், சந்தோஷமாவும், நிம்மதியாவும் கழிக்கிறதுக்காக இப்படி இடங்களுக்கு நாங்க போறது வழக்கம். இப்படி போகைக்க நாங்க டிக்கெட்ஸுக்காக ஆயிரக்கணக்கில பணங்கள செலுத்தி டிக்கெட்ட பெற்றுக்கொண்டு நாங்கள் இந்த இடங்களுக்கு போறோம். ஃப்ரீயா ஒன்றும் நாங்க அந்த இடங்களுக்கு நாங்க போறது கிடையாது. ஆனா எப்படி நாங்க மெனக்கெட்டு காச கட்டி, டிக்கெட்ட வாங்கி அந்த இடத்துக்கு போன பிறகு, அங்க இருக்கிற நிர்வாகம் உங்களுக்கு சொல்லுது, "சாப்பாடு முடிஞ்சுட்டு இனி இடம் இல்லை இங்க. தயவு செஞ்சு திரும்பி போங்கோ. இங்க வர வேண்டாம்." அப்படி ஒரு அறிவித்தல அந்த நிறுவனம் உங்களுக்கு வழங்குது. இப்படி ஒரு விஷயத்த சொன்னா, உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க தொலை தூரத்தில இருந்து இது ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக நீங்க வாரீங்க. வேறைக்கு இப்படி சம்பவம் நடக்குது. நடந்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? ரீச்சா ஃபுட் ஃபெஸ்டிவல் தொடர்பா தற்போது சமூக வலைதளங்கள்ல இப்படியான பல குற்றச்சாட்டுகள், கருத்துக்கள் பகிரப்பட்டு வருது. உண்மையில என்ன நடந்தது? இதுக்கு பின்னால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? மக்களே இவ்வளவு கொந்தளிப்பா நிறைய காணொளிகளையும், பதிவுகளையும் வெளியிட்டிருக்கீங்க. இந்த வீடியோல நாங்க இத பத்தி தான் முழுமையா கதைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் இந்த சேனலை தான் முதல் தரம் பார்க்குறீங்கன்னா, இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சிவா. நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழ் டாக்ஸ். இலங்கை, யாழ்ப்பாணம் மற்றும் யுகே சம்பந்தமான அனைத்து விதமான தகவல்களையும், தமிழ் சார்ந்த டாக்குமெண்ட்ரி பதிவுகளையும் நீங்கள் இந்த தளத்தில அதிகமா காணலாம். மேலும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. உங்களோட நண்பர்களோட இந்த காணொளிய பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் ஃபிரெண்ட்ஸ். வடக்கில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய, ஒரு பிரம்மாண்டமான ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒன்று இவ்வளவு நாளா எதிர்பார்க்கப்பட்டு, ரீச்சா ஃபுட் ஃபெஸ்டிவல் என்ற ஒரு பெயர்ல நடந்து வருது. நல்லபடியான ஒரு உணவு, நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட், மியூசிக், ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் என்று பல எதிர்பார்ப்புகளோட மக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு படபடயா இப்ப போய்க் கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 இருந்து 3500 வரைக்கும் ஒரு தலைக்கு டிக்கெட்டுடைய விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நிகழ்ச்சி ஆரம்ப நாட்கள்ல வெகு விமர்சையா தொடங்கியிருக்கு. ஆனா, நிகழ்ச்சி தொடங்கி அதுக்கு பிறகு வந்த ஃபீட்பேக்குகள் சமூக வலைதளங்கள்ல அதிக கொந்தளிப்பையும், அதிக கவனத்தையும் மக்கள் மத்தியில ஈர்த்த வண்ணம் இப்ப இருக்கு. எதிர்பார்த்தத விட அதிகமான கூட்டம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கா. முதல்ல இந்த முக்கியமான பிரச்சனை ஆட்கள் கூட வந்தது. பலர் சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றதாகவும், அங்க எதிர்பார்க்கிறத விட மிக அதிகமான மக்கள் இருந்தாங்கன்னு தான் சமூக வலைதளங்கள்ல பதிவு செஞ்சு வருகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் குடுக்கேக்க லிமிட்டட் டிக்கெட்ஸ்ன்னு சொல்லி இவ குடுக்கல. இவ அன்லிமிட்டட் டிக்கெட்ஸ இஷ்யூ பண்ணியிருக்கணும். ப்ரமோஷன்ல ஆன்லைன்லயும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். டைரக்ட்டா நீங்க பெற்றுக்கொள்ளலாம்ன்னுலாம் சொல்லியிருக்கணும். அப்ப இவ்வளவு டிக்கெட் வில்படுதுன்னும் இவையால ட்ராக் பண்ணிலாம் போட்டுது. இதால என்ட்ரன்ஸ் அதுல அதான் உள்ள போற வழி. இந்த பாதைகள்ல அதிகமா கிரவுட் வந்திருக்கு. சிலர் சொல்லினும், "நாங்கள் அங்க காசு கட்டி போயிருக்கிறோம். ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல்ன்னு சொல்லியிருக்க உலகத்தரமான அதிகமான வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ், அதாவது பலதரப்பட்ட உணவுகள் ஒரு இடத்துல இருக்கு. அந்த உணவுகள் எப்படி இருக்கும்னு பார்க்கத்தான் நாங்க போனாங்கள். ஆனா, நாங்க அங்க போனோனே பல உணவுகள் முடிஞ்சிட்டது என்று சொல்லியும், வேற உணவுகள நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இப்போதைக்கு இந்த உணவுகள் முடிஞ்சிட்டது. நீங்க நாளைக்கு வரலாம். இல்லாட்டி வேற உணவுகள் அங்க இருக்கு. அத சாப்பிடுங்கன்னும் சொல்லியிருக்கணும். டிக்கெட் வாங்கி இவ்வளவு தூரம் ஆனா சாப்பிடுறதுக்கு ஃபுட் கிடைக்கலையேன்னு நிறைய பேர் டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிருக்கணும். இவ்வளவு காசு கட்டி இவ்வளவு தூரம் நாங்க வரையக்க பக்கத்துல ஒரு கடையில போய் சாப்பிட்டுருக்கலாம். ஆனா ஏன் நீங்க வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்த வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கு. எங்களுக்கு தெரியாத உணவுகளையும் நாங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம். எண்ணத்தில் தான் நிறைய பேர் இங்க வந்திருப்பினம். ஆனா நிறைய பேர் ஏமாந்திருக்கணும்ன்றது தான் இன்னொரு பிரச்சனை. சமூக வலைதளங்கள்ல இருந்து பெறப்பட்ட சில தகவலின் அடிப்படையில தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இடம் இல்லாமல் நிறைய பேர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கணும். டிக்கெட் எடுத்துட்டு வந்தார்கள். மெனக்கெட்டு டிக்கெட் எடுத்து அதுக்கு ஃபியூல் போட்டுட்டு, வாகனத்துக்கு ஃபியூல் போட்டுட்டு வெளிக்கிட்டு வந்தார்கள். திருப்பி அனுப்பப்பட்டிருக்கணும். முதலே ஒரு முன்கூட்டியே ஒரு பிளான் பண்ணியிருப்பினும். இந்த டைம், இந்த பொன்னான நேரத்த இதுக்காண்டி ஒதுக்கி இருப்பினும். அப்படி ஒதுக்கி இருந்து இங்க பயணம் செஞ்சு அவைக்கு ஏமாற்றம் கிடைக்கின்றது வருத்தமான ஒரு விஷயம் தான். டிக்கெட்டுக்கு காசு கட்டி குடும்பத்தோட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வருகிறோம். ஆனா, அங்க போன பிறகு நிறைய பேருக்கு நிறைய டிசப்பாயின்ட்மென்ட்ஸ் இருந்திருக்கு. அத அதிக சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடிய மாரி இருக்கு. நிறைய பேர் ஃபுட்ஸ் குவாலிட்டி இல்லைன்னு சொல்லியும், கிரவுட்ஸ சரியா கட்டுப்படுத்த தெரியாதுன்னு சொல்லியும், அதோட சரியான ஒரு ஒழுங்குபடுத்தல் இன்னுமே அங்க நடக்கலைன்னு சொல்லியும், அதிக கருத்துக்கள சமூக வலைதளங்கள்ல இங்க போன மக்கள் முன் வச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கேக்க இந்த விவகாரத்துல இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. டிக்கெட் பிரைஸ். டிக்கெட் பிரைஸ். ஒரு ஆள் எப்படி பார்த்தாலும் இப்போ ஒரு கொத்து £900 வைப்போம். இல்லாட்டி ஒரு ஃப்ரைட் ரைஸ், இல்லாட்டி ஒரு பிரியாணி. ஒரு £900 பிரியாணிக்கு நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, மிஞ்சி மிஞ்சி போனா 2 தரம் சாப்பிடலாம். அதுக்கு மேல உங்களோட வயித்துல இடம் இருக்காது. அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு ஃபுட் அப்படி பார்க்கைக்க உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும். ஒரு ஆள் இவ்வளவு இவ்வளவு அளவு சாப்பாடு தான் சாப்பிடலாம். அதுக்கு மேல சாப்பிட இயலாது. கிரவுட் கூட வந்ததால சாப்பாடு முடிஞ்சிருக்குமே தவிர, எங்கன சனம் போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மாரி எல்லாத்தையும் போட்டு கட்டி கொண்டு போகையில, எல்லாத்தையும் போட்டு சாப்பிடல. நெறைய பேர் சமூக வலைதளங்கள்ல பிழையான கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டு வரணும். அங்கன சனம் போயிருந்தா எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டுருக்குமான்னு.
எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கு தான். ஆனா, ஒரு மனிதனுக்குரிய அந்த கொள்ற அளவு அவ்வளவுதான். அதுக்கு மேல சாப்பிட இயலாது. அது சில பேர் அது வந்து விளங்கோணும் சில ஆட்களுக்கு. இப்ப ஆன்லைன்ல டிக்கெட்டால 3000 என்று சொல்லிட்டும், அதோட டைரக்ட் என்ட்ரிக்கு வந்து 3500 என்றும் கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கணும். அது வந்து நிறைய இடங்கள்ல பிசினஸ் ட்ரிக்ஸா ஒன்று சொல்றது. என்னடா முதலே நீங்க முன்கூட்டியே டிக்கெட் முன்பதிவு செஞ்சுட்டீங்கன்னா 3000 அந்த டைம்ல போயிட்டீங்கன்னா 3500 கூட்டி வைக்கிறது. அதுல ஒரு பிழையும் இல்லை. ஏன்னா அந்த ஒரு நிறுவனம் வந்து தனியார் நிறுவனம். லாப நோக்கோட செயற்படுற நிறுவனம். அப்ப அதுல நாங்கள் கேள்வி கேட்க இயலாது. ஆனா, இந்த பிரச்சனை சர்விஸ் அடுத்தது. இவ்வளவு காசு கட்டி நீங்க ஒரு ஹோட்டலோ, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ போறீங்களாண்டேக்கு அதுக்குரிய சர்விஸ் வந்து ஹை குவாலிட்டி சர்விஸா இருக்கணும். ஆனா, இங்க குடுக்கப்பட்ட சர்விஸ் வந்து தங்களுக்கு வந்து நிறைவானதா இல்லை என்று அதிகமான வாடிக்கையாளர்கள் வந்து தங்களோட பதிவுகள சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பதிவு செஞ்சுன்னு வருவினம். இப்படி ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு அங்கன சனம் வந்து காசு குடுக்கைக்க, அவ வெறும் சாப்பாட்டுக்காண்டி மட்டுமே அங்க போறதில்ல. ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ வந்து எதிர்பார்க்கினம். என்னென்று பார்த்தீங்களா, சாப்பாடு, கவனிப்பு, என்டர்டெயின்மென்ட், கிரவுட் மேனேஜ்மென்ட் இப்படி நிறைய விஷயங்கள எங்கன சனம் வந்து உண்மையிலேயே எதிர்பார்க்குது. பார்க்கிங் வட்டம், என்ட்ரி அப்படி நிறைய விஷயங்கள ஒரு கம்ப்ளீட்டா சரியா குடுக்கணும்னு காசு கட்டி போற சனம் வந்து எதிர்பார்க்குது. மிக முக்கியமா அப்படி குடும்பத்தோட அதுவும் சின்ன கை குழந்தைகளோட போறாக்களும் வந்து பாதுகாப்புகள் இதுல வந்து நிறைய எதிர்பார்ப்பினம். இது வந்து ஒரு பிழையான விஷயம் இல்ல. இத வந்து அந்த நிறுவனம் கண்டிப்பா குடுத்திருக்கணும். அதுல ஏதாவது ஒன்று நடக்காட்டியும் வந்து டிசப்பாயின்ட்மென்ட்டா தான் இருக்கு. மக்கள் இப்ப தெரிவிக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் உணவு மட்டும் இல்ல. கிரவுட் மேனேஜ்மென்ட் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இவையால இல்லாம போயிட்டு. ஆனா நண்பர்களே, இந்த வீடியோல நாங்க ஒரு தரப்பில இருக்கிற கருத்த மட்டும் வச்சு முடிவெடுக்கிறது சரியில்ல. மக்கள் திருப்ப அனுப்பப்பட்டிருந்தது ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த நிறுவனத்தின் தலைவர் வந்து மன்னிப்பு கேட்டும், தான் காசு வாங்கியிருந்த அந்த காச வந்து திருப்பி திருப்பி குடுக்குறேன்னும் சொல்லியிருக்கிறார். டைம் கன்சம்ப்ஷன் ஒருத்தன் டைம் வந்து கோல்டு மாரி. அப்ப அது எங்க இருந்தாலும் சரி, ஊர்ல இருந்தாலும் ஒரு டைம்ன்றது ஒரு கோல்டு மாரி. அப்ப அவன் அவ்வளவு டைம வேஸ்ட் பண்ணி உங்கள்ட்ட வந்து அவ்வளவு அவ்வளவு நேரத்த கரியாக்கி இருக்கிறான். அப்ப இதுக்குரிய சரியான பதிலையும் இந்த ரீஃபண்ட் அப்படின்னு மட்டும் நிக்காமல், இப்ப பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு வந்து முறையான இன்னொரு இன்னொரு 2 நாளோ, 3 நாளோ எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதுல போட்டு லிமிட்டேஷன் பண்ணி சரியான ஆட்களுக்கு சரியா குடுக்கலாம். ஆக மொத்தத்துல ரீச் ஆஃப் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து மிகப்பெரிய அளவில மக்களின் கவனத்த பெற்றிருக்குன்றதுல ஒரு கருத்து இல்ல. மிகவும் இது தெளிவா தெரியுது. அதிகப்படியான மக்கள் வந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒரு சக்சஸா மாறியிருக்கு. ஆனா அந்த கூட்டத்த சரியா மேனேஜ் பண்ண தெரியாமலும், அந்த கூட்டத்துக்கு வந்த ஆட்கள சரியா கவனிக்க தெரியாமலும், ஃபுட் ஷார்டேஜையும் ஏற்படுத்தி, டிக்கெட்ட குடுத்துட்டு, காசையும் வாங்கிட்டு, மக்களுக்குரிய சர்விஸ சரியா குடுக்காமல், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ வந்து சரியா குடுக்காமல், ஒரு சில பிழைகள இந்த நிறுவனம் விட்டிருக்கு. நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். ரீச்சாக்கு வந்து நீங்க போயிருந்தீங்களாண்டா, அதுக்கும் டிக்கெட் வாங்கிட்டு நீங்க போயிருந்தீங்களாண்டா, ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது உண்மதான். அதற்கு அந்த நிறுவனத்தின் குழுமத்தின் தலைவர் வந்து பகிரங்கமா மக்கள்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த டிக்கெட்டுக்குரிய காசையும் தான் ரீஃபண்ட் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்கிறார். யாராச்சும் இப்படி டிக்கெட் வாங்கியிருந்து ரீஃபண்ட் எடுத்திருந்தீங்களாண்டா, கீழ இருக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்த வேண்டும்? நீங்க யாராச்சும் போய் வந்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்த வேண்டும்? இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த ஒரு பாடம் வந்து இனிமேல் நடக்கப்போற ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸுக்கு ஒரு அத்திவாரமா இருக்கணும். இனிமேல் இப்படி தவறுகள் வந்து எந்த ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல்லயுமே நடக்கக்கூடாது. எங்கன மக்கள் வந்து தனியா சாப்பாட்டுக்காமண்டி மட்டும் வர்ற கூட்டம் இல்ல. ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புது வகையான உலகத்த பார்க்கணுமெண்டு இருக்கிற மக்கள். அதுவும் வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட்டோட இங்க போய் இவ்வளோ பெரிய பிசினஸ ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி கொண்டிருக்கணும். அப்படி ரன் பண்ணேக்க அத சரியா சரியா கொண்டு போய் ஒரு வெற்றி படிநிலை அடைஞ்சிட்டோம்னா, வெளிநாட்டிலேருந்து நிறைய தமிழர்கள் தொடர்ந்து இப்படி நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி எங்களுடைய நாட்டில இருக்கிற அதுவும் மிக முக்கியமா யாழ்ப்பாணம், தமிழர் வாழ்ந்த பகுதிகளில் இருக்கிற நிறைய இடங்கள்ல புது புது இன்வெஸ்ட்மென்ட் தொடங்கி, அங்க இருக்கிற எங்களோட உறவுகளுக்கும் நிறைய வேலைகள், அபிவிருத்திகள் கிடைச்சதுண்டா நல்லது தான். ஆக மொத்தம் இந்த விஷயம் வந்து ரீச்சால இருக்கிற விஷயம் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதுக்கு மன்னிப்பும் கேட்கப்பட்டிருக்கு. டிக்கெட்ஸுக்குரிய ரீஃபண்டும் குடுக்கப்பட்டிருக்கு. ஆனா, அந்த ரீஃபண்டோட மட்டும் நிக்காமல், இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து வந்தாக்களின் டிசப்பாயின்ட்மென்ட்டுக்காக இன்னொரு நாள் எக்ஸ்ட்ராவா எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதுக்குரிய டிக்கெட்ஸ வந்து ஒரு ஹால்ஃப் டிஸ்கவுண்ட்லயோ, எதிலயோ குடுத்து, இந்த ரீச் ஆன நிறுவனம் வந்து ஒரு நன்மதிப்ப பெறணும். அப்படி இல்லையேண்டா, தொடர்ந்து மக்கள்கிட்ட இருக்கிற நம்பகத்தன்மைய இந்த நிறுவனம் இழக்கும்.